குட் மார்னிங், ஹாவ் எ நைஸ் டே. என் பெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சோம்பேறியான தூக்கமாக வருது. ஏன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. எழுப்பியாச்சு. எங்கள் மம்மி எனக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. குளிக்க வைக்கும் போது நான் கொஞ்சம் அழுதுட்டு தான் குளிப்பேன். ஏன்னா ரொம்ப சுட தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அதனால அழுவு வரும். குளிச்சு முடிச்சோன்னே ஹாப்பி. எங்கள் மம்மி வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு சாஃப்டான டவலை போட்டு விட்டாங்க. நல்லதாக இருந்துச்சு. நான் இதில் கொஞ்சம் அழகாக இருந்தேன். சாரி நான் இதில் ரொம்ப அழகாக இருந்தேன். நானும் ஃபோர்ஸ் மேலே ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். எங்கள் மம்மி சிரிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் மம்மி வீடியோ மேலே வீடியோ, ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாச்சு. இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கேன்? எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப இஷ்டம் ஆச்சு. இது எங்கள் அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ். நல்லா இருக்குல்ல? எங்கள் மம்மி என்னை சிரிக்க வைக்கிற பேரில் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். ஆனாலும் எங்கள் மம்மி எனக்கு மறுபடியும் சிரிக்க தான் வச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக தப்பிச்சு வந்து இப்போ நான் பாலில் ஆடிட்டுருக்கேன். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே இருந்து பூவை எடுத்து ஆடிட்டுருக்கேனோ, அது எங்கள் மம்மி வீடியோ எடுத்து வேற காமிச்சிட்ருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் பாலில் ஆட முடியும்? பூவிலையும் கொஞ்ச நேரம் ஆடலாமேன்னு பூவை பிச்சு போட்டு ஆடிட்டுருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு பெரிய குத்தமா இதை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இப்போ நாங்கள் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே வேலை இருக்குது. இவங்க எல்லாருக்கும் நான் தானே வேலை கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வேலை. எங்கள் மம்மி டாடி ஆஃபீஸில் இருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. என்ன எங்கள் அக்கா அண்ணா கிட்ட விட்டுட்டாங்க. எங்கள் அக்கா கிட்ட நான் இன்னைக்கு செம்ம டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன். நான் தூங்கிட்டு தான், ஆனாலும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? எங்கள் மம்மி எனக்கு ரெடி பண்ண மறந்துட்டாங்க. ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அதனால ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். எங்கள் அக்கா என்னை ரெடி பண்ணுற பேரில் எவ்வளோ அமக்கலமாக ரெடி பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நெத்தியில் பொட்டு வைக்க சொன்னாக்கா எங்கள் அக்கா நான் இன்னும் சின்ன பேபி நினச்சிட்டு மூஞ்செல்லாம் போட்டு வைக்கிறாங்க. எவ்வளோ பவுடர் அப்புறாங்க பாருங்கள். என் மூஞ்சியும் நாசமாக பண்ணிட்டாங்க, என் தூக்கத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு எங்கள் மம்மி என்னை ரெடி பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். பொட்டு வைக்கிறாங்க, பவுடர் வைக்கிறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, பவுடர் வைக்கிறாங்க. இன்னைக்கு என் மூஞ்சி மட்டும் பொட்டு பவுடர்லேயே ரொம்பிடுச்சு. என் மூஞ்சி ஏதோ டிராயிங் பேப்பர்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா. எங்கெங்கேயோ எப்படியோ வச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணாக்கு நான் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கலான்னு இருக்கேன். ஏன் தெரியுமா? எங்கள் மம்மிக்கு இந்த வீடியோவை காமிக்கலாம். ஏன்னா எங்கள் அண்ணா தான் இந்த வீடியோ எடுத்தான். ஸோ ஆதாரமாக இருக்குது. என் மூஞ்சியெல்லாம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எங்கள் அக்கா மூஞ்சிக்கு ட்ரா பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அண்ணா வீடியோ எடுத்ததுக்காக நான் எங்கள் அண்ணாக்கு டைட்டாக ஒரு முத்தா கொடுத்துட்டேன். அங்கேருந்து எங்கள் ஆண்டி கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் மம்மி டாடி வந்து ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்னன்னு பார்த்தாக்கா எங்கள் பாசக்கார அண்ணனுக்கு பர்த்டே வருது. அதனால ட்ரெஸ் எடுக்க போனோம். ஆனால் எங்கள் டேடி மட்டும் எங்கள் அண்ணாவை செலக்ட் பண்ண சொல்லிட்டு எங்கள் டேடி எனக்கு ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டாரு. நான் தான் டேடியோட லிட்டில் பிரின்சஸில் நம்ம லெவலில் கொஞ்சம் தனி வேற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் எங்கே ஷாப்பிங் போனாலும் எங்கள் டேடி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் எடுக்குவாங்க. ட்ரெஸ்ஸை வாங்கணுமா வீட்டுக்கு போகணுமான்னு இருக்க மாட்டாங்க. எனக்கு போட்டு வேற பார்ப்பாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடுக்கட்டான ரூமில் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கணுமான்ட்டு தோணும். நான் அழுத பிறகு தான் இவங்க என்னை விட்டாங்க. அழுது செம்ம டயர்டில் நான் அப்படியே எங்கள் மம்மி மேலேயே தூங்கிட்டேன். இன்ஸ்டா வீடியோக்காக எங்கள் மம்மி வேற ட்ரெஸ் போட்டு என்னை ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. இதில் வேற என்ன செமையாக திட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? நான் இன்னும் நடக்கலையா, நடந்தா இந்த ஃப்ராக்ல ரொம்ப அழகாக தெரிய வேணாம், அதனால திட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
எங்கள் மம்மி பிளான் அது இல்லை. நான் சீக்கிரம் நடந்துட்டாக்கா என்னை தூக்கி வச்சுக்கிற வேலை இருக்காதுன்ட்டு நினைக்கிறாங்க. நான் அழகாக இருக்குன்றதுக்காகலாம் எங்கள் மம்மி சொல்லலை. சோம்பேறியாக இருக்காங்க எல்லாருமே. என்ன பண்ண, நான் நடக்கிற வரைக்கும் தூக்கி வச்சுக்கிட்டா என்ன ஆயிடுவாங்க. இப்போ என்ன ஸ்கூலில் போட்டாங்கன்னா ப்ளே ஹோம், நர்சரி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வரைக்கும் நான் ஸ்கூல் போகணும். ஒரு டைம் சேர்த்து விட்டாக்கா இத்தனை வருஷம் நான் படிக்க தானே போகிறேன். அதே மாதிரி நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணாக்கா நான் நடந்துட்டு தானே இருக்க போகிறேன். நடக்கிற வரைக்கும் எங்கள் மம்மி என்னை தூக்கி வச்சுக்கிட்டா என்ன? ஒரு நாளைக்கு 10 வாட்டினாலும் நீ இன்னும் நடக்கலை இதே சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நானும் யோசிச்சு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுலேயே எனக்கு இவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாக்கா என் ஃப்யூச்சரில் நான் என்ன தான் செய்வேன்? விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.